ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயந்தான். அதாவது பில்லிங் இன்வாய்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் நான் ரிசர்ச் பண்ணதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸில் ஒரு பிஸ்னஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இதில் மல்டிபிள் பிஸ்னஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்ஃபேஸை பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே சடனாக இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு வித்தவுட் ஹேங்கிங், ஒரு சாதாரண விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து விண்டோஸ் 10 வரையும் நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் மேலே இருக்க ஆப்ஷன்ஸு. ஓகே, நம்ம இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் கம்பெனிஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மீடியா ஜங்ஷன் அப்படின்னு ஒன்று ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். நான் வித் டேக்ஸ் அண்ட் வித்தவுட் டேக்ஸ் ரெண்டு விதமாக நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா நியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த மீடியா ஜங்ஷன்றது வித்தவுட்டு டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி, வித்தவுட் ஜிஎஸ்டியில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நான் மீடியா ஜங்ஷன் டீம்னு வச்சுருக்கிறேன். ஓகே, இது ஒரு பிஸ்னஸ். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே டேக்ஸோடு நான் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா மீடியா ஜங்ஷன் டீமுக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட ப்ரொவிஷன்ஸும் இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூரோப்பு, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம அதர் கண்ட்ரீஸில் இருப்போம். ஸோ அதாவது இந்த லிஸ்ட்டில் வராத ஒரு கண்ட்ரிஸ். ஸோ அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் சர்வீஸ் ஆர் டேக்ஸ்டடா கேட்குது, அதாவது டேக்ஸா அப்படிங்கிறது எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். டேக்ஸ் என்ன மாதிரி, ஜிஎஸ்டி, நம்மளது ஜிஎஸ்டி இல்லையா? ஸோ அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஜிஎஸ்டின்றதுல ஜிஎஸ்டியை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ யூஎஸ் கரன்சியா இல்லை இந்தியன், நம்மளது இந்தியன்ன்றதுனால நீங்கள் எல்லா நாட்டோடைய கரன்சி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிம்பிளோடு வந்துடுது பாருங்கள். ஓகே, ஜிஎஸ்டி அண்டு பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ், நம்மளுடைய இந்தியன் ருப்பீஸோட சிம்பிளோட ஐஎன்ஆர்னு வருது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்து என்ன கேட்குது, எனபிள் ஸ்டாக் கண்ட்ரோல் ஃபீச்சர், ரெக்கமெண்டட் இன்வென்ட்ரி அண்ட் செல்லிங் ஐட்டம், எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ரொம்ப எளிமையாக நம்ம ஒன்று சேல் பண்ண போகிறோம், இல்லை நியூ இன்வாய்ஸ், கஸ்டமர், சப்ளையர் அண்டு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், கேட்டகரிஸ், பர்ச்சேஸ், எக்ஸ்பென்ஸ் அண்டு ரிப்போர்ட். ரொம்ப சிம்பிளாக ஐக்கான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே கிளிக் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கஸ்டமர் இதுன்னு கிளிக் பண்ணால் இந்த சைடும் வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நம்ம இங்கே கிளிக் பண்ணுறது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம்ஸாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கேயே கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை நம்ம இது பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேயும் இந்த டாப் கார்னர்லேயும் நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். அதே நேரத்தில் இங்கே பிலோவிலையும் நீங்கள் எல்லா இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பழைய கம்பெனிஸ்க்கே போகிறேன். இப்போ நான் ஏற்கனவே டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக வித்தவுட் ஹேங்கிங். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீ இவ்வளோ வேகமாக டப்புன்னு சடனாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா? ப்ரோக்ராமில் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா, நம்ம எந்தெந்த யூசர்ஸ்க்கு ரைட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த யூசர் இந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அட்மின் செலக்ட் பண்ணிக்கிறோம். யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்டு இது பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் கேட்டகரியை செட் பண்ணிக்கணும். நான் இப்போ பாஸ்வேர்ட் கொடுக்க விரும்பலை. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்துக்கலாம். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அதை பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேக்கப்பில் இருக்கிறது எடுத்துகிட்டு வேறு ஒரு மிஷினில் நம்ம இந்த லைசன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால் நான் பாஸ்வேர்டு எதுவுமே போடல. பட் நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லுது பாருங்கள், ஃபஸ்ட்டு யூசர் மஸ்ட் பி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஃபஸ்ட் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் செட் பண்ணிட்டு தான் நம்ம நார்மலாக கிளிக் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ரெண்டே ஆப்ஷன். அடுத்தது எக்ஸிட், அவ்வளோதான். இப்போ செட்டிங்ஸ் வாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இந்த செட்டிங்ஸில் தான் இருக்குது. ஐ மீன் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் இன்வாய்ஸ் ஓவர் டியூ எத்தனை நாள் வரையும் நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஓவர் டியூ இவ்வளோ வரையும் தான் ஒரு டியூ இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலான்னா நான் 7 days கொடுத்துருக்கேன். அடுத்தது கரன்சி, இதுதான் நம்மளுக்கான தேவையான ஒரு பகுதி. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டாலர் ஐஎன்ஆர் டெசிமல் 2ன்னு கொடுத்துருக்கேன்.
அடுத்து வந்து கரன்சி எவ்வளோதான். இது மட்டும் தான் செட்டிங்கு. இங்கே இருக்கிறத நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூஸ் கஸ்டம் கரன்சி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ மேலே இருக்கிற ஆப்ஷன் மட்டும் டிக் அடிச்சுக்கலாம். அடுத்தது லோகோ. நம்ம லோகோவை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். நான் லோகோ லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லோட் பண்ணுறதா இருந்தால் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த லோகோவை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த லோகோ வந்துடும். லோகோ வந்து உங்களுக்கு சென்டரில் வேணுமா, இல்லை வந்து அலைன் லெஃப்டா, இல்லை வந்து அலைன் ரைட்டா, இல்லை வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னு தோணுதோ அப்படி வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அலைன் லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து சேல்ஸ் டாக்குமெண்ட். அதில் வந்து இன்வாய்ஸில் நம்மளுக்கு என்னென்ன வேணும், கம்பெனி டீட்டெயில்ஸு, இல்லை ஷிப்பிங் அட்ரஸ் கொண்டு வரணுமா, இதில் என்னென்னலாம் எல்லாமே கஸ்டமைஸாக இருக்கும். நம்மளுக்கு எதுலாம் தேவைன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டேக்ஸ் இதுவே வந்து 4 காலம் இருக்கும். ஸோ 4 காலம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் பொறுத்தவரையும் நம்ம வந்து இப்போது நம்ம விற்கக்கூடிய மிஷின்ஸுக்கு வந்து கொட்டேஷன் கேட்பாங்களே, அந்த கொட்டேஷன் வந்து நம்ம கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஃபார்மா. அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ சேல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்மி பில் கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து அந்த ப்ரோஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு. கிரெடிட் இன்வாய்ஸ் அண்டு ரெசிப்ட்டு, இன்வாய்ஸஸ், டெக்ஸ்ட்டு. அதாவது டெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸில் வேணும் அப்படின்ட்டு செட் பண்ணுறது இந்த இடத்துல. பட் மோஸ்ட்லி இதில் இருக்கிறதே நல்லா தான் இருக்கும். நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டு எத்தனை சைஸில் இருக்கணும், இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன சைஸில் இருக்கணும், எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லேஅவுட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிஃபால்ட்டு ஓகே தான். பட் A4ம் A5 மட்டும்தான் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. மோஸ்ட்லி நம்ம A4 தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பேங்க் டீட்டெயில்ஸ். இதை வந்து நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னுடைய இந்தியன் பேங்க்கோடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பேமெண்ட் மெத்தட். கேஷாக, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து நம்ம கேஷாக வாங்க போகிறோமா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, இல்லை கிரெடிட் கார்டா, இல்லை கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்க போகிறோமா, இல்லை UPI. இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து டிஃபால்ட்டு வரல, இதில் இந்த லிஸ்ட்டில் வரல. நான் இதில் கிளிக் பண்ணி நான் என்ன பேமெண்ட்டில் என்ன மெத்தடில் நான் வாங்க போகிறேனோ அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நான் UPI ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். டேக்ஸஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம GST ஆட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கலாம். GST வந்து என்ன பர்சன்டேஜ் நம்ம வாங்குகிறோம், ஸோ பர்சன்டேஜாக ஆட் பண்ணிக்கலாம். GSTக்கு என்ன நேம் இருக்குது, இப்போ GST என்னன்னு ஒன்று போடுவாங்களே, GST நம்பர். ஓகே, GST என்ன, இல்லைனா IGST, SGST அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ 3 விதமான இதை வந்து நமக்கு இங்கே ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் ரேட்டு வந்து காமன்லேயும், இது 2 and 3 அப்படின்றத நம்ம மல்டிபிள் டேக்ஸ் ரேட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை யூஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ் ஃபார் ஐட்டம்ஸு அப்படின்றத டிக் அடிக்கிறத அடிச்சுக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் ஃபார் ஃபீஸஸ். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் தான் பண்ணணும் கிடையாது, நீங்களே சிம்பிளாக பண்ணலாம். இப்போ நான் இது வந்து ஒரு ப்ராடக்டை எப்படி ஆட் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் ஆட் பண்ணுறது. கஸ்டமர் வந்து நான் கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்கள டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கஸ்டமர்ஸு, சப்ளையர்ஸு 2 ஆப்ஷன் தான். ஒன்று நம்ம விற்க போகிறோம், இல்லைனா வாங்க போகிறோம். ஓகேவா. ஸோ வாங்குறத இப்போ நம்ம யார்கிட்ட வாங்கி சேல் பண்ணுறோமோ அதை வந்து சப்ளையரில் போடுவோம். கஸ்டமர்ஸ்ன்ட்டு நம்ம விற்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஷிப்பிங் அட்ரஸை போடுறதா தான் போட்டுருவோம். இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸு. அவங்க என்ன ஊர், என்ன நாடு, என்ன ஸ்டேட்டு, நாடு அண்டு பின்கோடு இருந்தால் பின்கோடு, அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டுக்கலாம். அவங்க என்ன கேட்டகரியில் வருவாங்க, சர்வீஸா, ட்ரைனிங்கா. இப்போ ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கவங்க கூட இந்த பில்டிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படி தான் கேட்டகரி போட்டிருக்கேன். கேட்டகரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸு கேட்டகரி அப்படின்னா நான் சேல்ஸ் கேட்டகரியில் நான் ஆட் பண்ணணும். அது வந்து நான் ஆட் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ எப்படின்னா இப்போ நான் ஒரு நியூ கஸ்டமர் ஆட் பண்ண போகிறேன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் பை பண்ண போகிறாருன்னா அவருடைய டீட்டெயில்ஸை நான் இங்கே என்ட்ரி பண்ணிப்பேன். இந்த கஸ்டமர் நம்பர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து என்ன கேட்டகரியில் ஒரு சர்வீஸ் கேட்டகரியில் அவங்க நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கோமா, இல்லை ட்ரைனிங்காக வந்திருக்காங்களா, ஸோ அந்தமாரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ இங்கே பாருங்கள் கேட்டகரிஸ் வந்துடுறேன். கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுலேயும் நியூ கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சேல்ஸ் கேட்டகரியே இல்லை ஆக்சுவலாக இல்லையா. சேல்ஸ் கேட்டகரி என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம் இது எல்லாமே சர்வீஸ் கேட்டகரியில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து கேட்டகரியில் என்ன பண்ணுறோம், 3 ஆப்ஷன், ப்ராடக்ட்டு, கஸ்டமர், எக்ஸ்பென்ஸு. ஓகேவா. நம்ம ப்ராடக்ட்னா ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸை நம்ம என்ரோல் பண்ணிக்கணும் கேட்டகரியில் பொறுத்தவரையும். ஸோ நேமு,
நேம் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்பம் சாஃப்ட்வேர் வைக்கிறேன், இல்லை பாஸ்போர்ட் இது வைக்கிறேன்னா அதனுடைய டீட்டெயில்ஸை நான் இங்கே என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே கேட்டகரிஸில் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பில்லிங் சாஃப்ட்வேரே எடுத்துப்போம். ஸோ நான் வந்து பில்லிங் சாஃப்ட்வேர், ஓகே, இது வந்து ஷார்ட் ஆகுனா இன்வாய்ஸ் பில் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு ப்ராடக்ட் தானே, ஸோ அதனால் ப்ராடக்ட் கஸ்டமர் எக்ஸ்பென்ஸில் இல்லை ப்ராடக்டில் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோன்னே இங்கே சேவ் ஆகிடும். அப்போ நம்ம ப்ராடக்டில் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன வாங்குறாங்க நம்மக்கிட்டன்றதை நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்க முடியும், ப்ராடக்ட் அண்ட் கஸ்டமர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸு. இப்போ நம்ம ஒரு பொருளை விற்க போகிறோம் அப்படின்னா சேல்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சேல்ஸில் இப்போ நான் ஆல்ரெடி இவங்கெல்லாம் வந்து சும்மா என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இவங்க வாங்கியிருக்காங்க, பட் நிறைய பேர் என்ட்ரி பண்ணல. பேசிக்காக நான் ஒரு இந்த டெமோ கொடுக்கணுன்றதுக்காக இதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பே பண்ணவங்க அன்பெய்டு யார் பெண்டிங் இருக்காங்களோ பெண்டிங்கை காட்டிடும், இல்லை பெய்ட் பண்ணவங்க பில்லிங் காட்டும், இல்லை எல்லாத்தையும் காட்டணும்னா எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெய்டு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், இவங்கெல்லாம் பே பண்ணிட்டாங்க. ஓகே, இவங்களுக்கு பில்லு எப்படி கொடுக்கலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ நேற்று ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது வாங்கியிருக்காரு, மாடர்ன் ஐடி வாங்கியிருக்காரு வைங்களேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பிரிண்ட்னு கொடுங்க. பிரிண்ட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, 4மே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ பிரிண்டர் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பிரிண்டர் இங்கே ஆட் பண்ணிவிட்டு காப்பீஸ் எத்தனை காப்பி, அதாவது 2 காப்பினா ஒன்று கஸ்டமர் கொடுப்போம். ஸோ இருந்தாங்கன்னா அதாவது நம்ம ஆன் த ஸ்பாட்டில் சேல் பண்ணுறோன்னா கஸ்டமர் ஒரு காப்பி நம்மளுக்கு ஒரு காப்பியை வச்சுப்போம் இல்லையா. ஸோ அந்தமாரி பண்ணலாம். இல்லை வந்து மெயிலே அனுப்பலாம். நீங்கள் சென்ட்டு கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு கேட்கும், நீங்கள் அதுக்கு அவுட்லுக் கான்ஃபிகர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சென்ட்டு கொடுத்துக்கலாம். பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியூ பார்க்கலாம். ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டுக்கு இதான் ப்ரீவியூ. பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் ஐடி கார்டு வந்து சேல் பண்ணியிருக்கோம். குவான்டிட்டி அண்டு யூனிட் ப்ரைஸு அண்டு வந்து டோட்டல். ஓகேவா. ஸோ அது வந்து நான் டேக்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலான்றதுனால நான் அதை அப்படியே விட்டேன். இங்கே வேர்டில் வருது பாருங்கள், 1000 rupees ஒன்லி அப்படின்னு வந்துடுச்சு. இது பாருங்கள், இது ஒரு ஃபார்மேட் பார்த்துட்டிங்களா. இப்போ 2வது ஃபார்மேட் காட்டுறேன் பாருங்கள், 2வது டெம்ப்ளேட்டு. ஸோ இது ஒரு டெம்ப்ளேட். ஃபஸ்ட்டு இந்த சைடு இருந்தது, லெஃப்ட் சைடில் இருந்தது, இப்போ ரைட் சைடில் இருக்குது. இது ஒரு டெம்ப்ளேட்டு. 4மே நல்லா ராயலாக இருக்கும் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா. இது ஒரு மெத்தடு. இன்வாய்ஸஸ் மட்டும் தனியாக வந்துடுது, நம்ம டீட்டெயில்ஸும் கஸ்டமர் டீட்டெயில்ஸும் வந்துடுது. இது ஒரு டெம்ப்ளேட்ஸு. ஸோ டெம்ப்ளேட் நம்பர் 4, நம்பருக்கு 4 கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், பில்லிங் யாருக்கு பண்ணுறோம், அவங்க எந்த ஊர். ஸோ இன்வாய்ஸ் தனியாக வந்துடுச்சு. நம்மளுடைய அட்ரஸ் வந்து டாப் ஆஃப் மேலே வந்துடுச்சு. இன்வாய்ஸ்னால் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இந்தமாரி 4 விதமான இது வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். சேல்ஸ் இப்போ நம்ம சேல்ஸில் இருக்கோம். நியூ இன்வாய்ஸ் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு இன்வாய்ஸ் போட போகிறோம்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸி இன்டர்ஃபேஸ் தான். கஸ்டமர் ஆல்ரெடி இருக்காங்க, ரிப்பீட்டட் பையர்னால் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்துடும். நம்ம எத்தனை கஸ்டமர் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த லிஸ்ட்டு வந்துடும். இல்லை நம்ம ஆன் த ஸ்பாட்டில் போடுறோம், இப்போ தான் கஸ்டமர் உள்ளே வராரு, அவர் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணி நான் போட போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமராக சப்ளையரானு வந்துடும். இப்போ நான் கஸ்டமர் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே கேட்டகரிஸில் அவங்க என்ன கேட்டகரியில் வருவாங்க அப்படின்றத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். 2வது அட்ரஸ்ஸு. இல்லை கேட்டகரி ஆட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. அட்ரஸ்ஸு, சிட்டி நம்பர், ஸ்டேட்டு, கண்ட்ரி அண்டு ஜிப்கோடு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் அதர் வேறு ஏதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சு இருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கலாம். நோட்டு, அவங்க எத்தனை வருஷமாக என்ன பண்ணுறாங்க, இவங்கள பற்றி ஏதாவது ரகசியமாக இல்லை, இவங்கள பற்றி எதாவது ஹைலைட் பண்ணி நீங்கள் ஒரு நோட்ஸாக வச்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நான் இதில் இருக்கிறத கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இல்லைனா இவங்க என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அமௌண்ட்டு, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர், யார் சேல்ஸ் பர்சன் நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தான் விற்கிறேன் அப்படின்னா நான் ஜெய்தீப்னு கொடுப்பேன். இல்லைனா எங்களுடைய ஆஃபீஸில் யாராவது விற்கிறாங்கன்னா இப்போ அவங்க நேமை செலக்ட் பண்ணிப்போம். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் இல்லையா. இப்போ இதில் யார் ஆர்டர் எடுத்தாலும் அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம டெய்லி வந்து நோட் பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இன்வாய்ஸ் டேட்டு அண்ட் டியூ டேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட் வரையும் அலோவ் பண்ணுறீங்க, டியூ டேட் நீங்கள் ஏதாவது அலோவ் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம 7 நாள் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் 7 நாள் அதை மெஷர் பண்ணுது. டியூ டேட் வந்து நான் இம்மீடியட்டாக ஒன்று இன்ஸ்டன்ட் கேஷாக தான் வாங்க போகிறீங்கன்னா அன்றைய டேட்டை செலக்ட் பண்ணி இன்றைக்கி என்ன கரண்ட் டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி விற்கிறீங்க, இன்றைக்கே டியூ டேட்டு முடிச்சிடுறீங்க. ஓகே, ஆட் ஐட்டம்ஸில் இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸோடைய லிஸ்ட்டும் இங்கே வந்துடும்.
ஓகேவா? நம்ம என்னென்ன ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்துடும். அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன குவான்டிட்டி சேல் பண்ணீங்கன்னு வரும். இதில் 2 ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக 2 ப்ரைஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டீலருக்கு ஒரு ப்ரைஸ் வைப்பேன், எண்ட் யூசர் பையருக்கு ஒரு ப்ரைஸ் வைப்பேன்னு வச்சுப்போம். அப்போ வந்து நான் பையருக்கு விற்கும்போது வந்து ₹500 குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி வாங்கினாங்க, ஒரு குவான்டிட்டி வாங்கினாங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஓகே கொடுக்க போகிறேன். ஓகேவா? இல்லை வந்து இது வந்து டீலருக்கு விற்றனா ₹250 செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே ஈஸியாகவே என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து சேல் ஆக போகுது. ஸோ அந்த பாஸ்போர்ட் யார் வாங்குறாங்க, அவங்க நம்பர் என்ன, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி பண்ணி இப்போ நான் வீடியோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ இன்வாய்ஸ் ஒன்று போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ இன்வாய்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் இதில் நம்ம என்ரோல் பண்ணி வச்சுருந்தோன்னா என்ரோல் டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் தினகரன்றவருக்கு சேல் பண்ணியிருக்கேன். ஸோ தினகரன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அவருடைய டீட்டெயில்ஸ் வந்துடுது. ஓகே, இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர். மோஸ்ட்லி இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூபிஐ மெத்தடில் தான் இருக்குது. இந்த டியூ டேட் பார்த்தீங்கன்னா நம்ம 1 வீக் தான் செட் பண்ணியிருக்கோம். அதாவது 7 டேஸ் செட் பண்ணதுனால உங்களுக்கு இன்னிய டேட்லேருந்து 7 நாள் காட்டுது. ஸோ நம்ம இதை இன்னிய டேட்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கே அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் பர்சன் இப்போ நான் தான் சேல் பண்ணேன். ஸோ அதனால் என்னுடைய நேமை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் ஐட்டம்ஸ். ஆட் ஐட்டம்ஸில் அவர் என்ன வாங்கினாருன்னா பாஸ்போர்ட் மேக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ குவான்டிட்டி 1. ஓகேங்களா? ஸோ அந்த குவான்டிட்டி 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க. ஸோ எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ஸோ குவான்டிட்டி 1 ₹500 யூனிட் ப்ரைஸு, சப் டோட்டல் எல்லாமே ஆட் பண்ணி ₹500 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் பேமெண்ட் பண்ணலைன்னு அர்த்தம். பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் பெய்டு இன் ஃபுல் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ரீன் கலர் வந்துச்சு. நம்ம பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஷிப்பிங் அட்ரஸ் நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். நம்ம மோஸ்ட்லி வந்து சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்ணும்போது நம்ம லிங்காக தான் கொடுப்போம். ஸோ அதனால் ஷிப்பிங் அட்ரஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஷிப்பிங் அட்ரஸ் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோடனே அவருடைய நேம் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? நேமு இதுதான் வந்து ஒரு நியூ இன்வாய்ஸ் போடுறதுக்கு ஜஸ்ட்டு சேவ்னு கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம பிரிண்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம பிரிண்ட்டு ப்ரீவியூ கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட்டு வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு வித்தின் கிளிக்கில் நம்ம ஒரு பில்லிங்கை வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து நியூ இன்வாய்ஸ் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ். அடுத்தது வந்து கஸ்டமர் என்ட்ரி பண்ணுறது. ஸோ கஸ்டமர் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் அண்டு சப்ளையர்ஸ் பற்றி என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நியூன்னு கொடுங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமரில் சப்ளையர் தான் இப்போ நம்ம வந்து என்ட்ரி பண்ண போகிறோம். சாரி, கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கஸ்டமர் அண்டு சப்ளையர்ஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பல்ராம் சப்ளையர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பலராமன். ஓகே, ஸோ கேட்டகரி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா ஜங்ஷன், ஹெட் ஆஃபீஸ். ஸோ நம்ம அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம போஸ்டல் அனுப்ப போகிறோம் அப்படின்னா கூட ஸோ நம்ம வந்து பில்லிங்க்கு மற்ற விஷயத்துக்காக பயன்படுத்தினா கூட இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 20 அண்டு நியூ நம்பர் 41. ஸோ இதுதான் சென்னை ஆஃபீஸ் அட்ரஸும் கூட. ஸோ நீங்கள் அதை வேணுன்னா நீங்கள் என்ரோல் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஸோ RA காம்ப்ளெக்ஸ் மவுண்ட் ரோட் நியர் கேசினோ தியேட்டர். ஸோ சிட்டி வந்து சென்னை 2ன்னு என்ட்ரி பண்ணி. ஸோ தமிழ்நாடு
ஜிப் கோடு தெரிஞ்சிடும். சாரி, ஜிப் கோடை வந்து நம்ம இங்கே என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஜிப் கோடு வந்து 4 2. ஓகேவா? ஜஸ்ட் கண்ட்ரி வந்து இந்தியா. ஓகே. ஃபோன் நம்பர் 2 நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 நம்பருக்கு வந்து நீ ஃபோன் நம்பர் இருக்கக்கூடிய இடத்துல மொபைல் நம்பரை கூட நீங்கள் என்ரோல் பண்ணிங்க. ஸோ 2 நம்பர் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ரொவிஷன் இதில் ஆட் பண்ணல. ஸோ சிங்கிள் நம்பருக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 5045. ஓகேவா? இன்னொரு நம்பர் வந்து 9566817316. இமெயில் ஐடி இருந்தால் நோட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். ஸோ இது வந்து ஷார்ட்டாக வந்து மீடியா ஜங்ஷன் ஹெட் ஆஃபீஸ்னு சும்மா சேவ் பண்ணும். ஸோ நோட்ஸில் நீங்கள் ஏதாவது போட்டுக்கலாம், ஹெச்ஓ. ஓகேவா? ஸோ இதே மெத்தட் தான் கஸ்டமர் என்ரோலுக்கும், இதே மெத்தட் தான் சப்ளையர்ஸ் ஷிப்பிங் அட்ரஸும் இதே சேம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் வந்து ஒரு கஸ்டமரை என்ட்ரி பண்ணுறது. கஸ்டமராக இருந்தாலும் சரி, சப்ளையராக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் மெத்தடு. இதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் என்ரோல் பண்ணி ஜஸ்ட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் அவங்க வந்துடுவாங்க. எத்தனாவது கஸ்டமர்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ நம்ம இது எல்லா கஸ்டமர் என்ட்ரியும் நம்ம பண்ணிட்டா நம்ம பின்னாடி பேக்கப்புக்கும் வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்பர்ஸுக்கு நம்ம ரொட்டீன் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். என்கொயரி ஃபார்ம் இருந்தால் கூட நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்கொயரியில் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஒரு நாளைக்கு ஒரு என்கொயரி வருதுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ணும்போது நம்ம பில் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடலாம். ஸோ சப்ளைஸில் இவங்க இதை ஆட் பண்ணுறது. ஸோ இதே மெத்தட் தான் கஸ்டமர்ஸும். அடுத்து வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். இது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் இதில் நம்ம வந்து எளிமையாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே இதை எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட்டு நியூ கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட நேமை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நம்ம தமிழ் வாய்ஸ் கன்வெர்ட்டர் பண்ணிச்சிக்கலாம். தமிழ் வாய்ஸ் கன்வெர்ட்டர் ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய நேம். ஓகேங்களா? ஸோ பிஎம் தமிழ் கன்வெர்ட்டர். ஓகேவா? கன்வெர்ட்டர். ஓகே. கோட் ஏதாவது நம்ம கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு கொடுக்கலாம். இல்லை ஷார்ட்டாக இல்லை வாய்ஸ் கன்வெர்ட்டராக டிவிசி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கேட்டகரிஸில் வந்து அது என்ன கேட்டகரிஸில் வரும் அப்படின்னு, இது வந்து ப்ராடக்ட் கேட்டகரியில் வரும். இது வந்து சேல்ஸ் ஐட்டம், பர்ச்சேஸ் ஐட்டமில். பர்ச்சேஸ் ஐட்டம்னா நீங்கள் வாங்காத இருந்தால் பர்ச்சேஸ் ஐட்டத்தில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னா சேல்ஸ் ஐட்டம்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வாய்ஸ் கன்வெர்ட்டர் அந்த கேட்டகரியில் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸோ இது வந்து குவான்டிட்டியாக தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி. ஸோ பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட் ஏதாவது நம்ம செட் பண்ணுறதா இருந்தால் இதை செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆட் இன்வென்ட்ரி, சப்ட்ராக்ட் இன்வென்ட்ரி, ஸோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு ஆட் இன்வென்ட்ரியில் எத்தனை குவான்டிட்டி இருக்குது அவைலபிளில் இருக்குன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாங்கி சேல் பண்ணுறதா இருந்தால் அந்த எவ்வளோ பொருளை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கோன்னா அது நம்ம 10 என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு எத்தனை வரும்போது அது வார்னிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 வரும்போது வார்னிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் குறைய ஓகேங்களா? ஸோ அந்த 3ன்னு வரும்போது ரெட் கலரில் உங்களுக்கு சிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ அப்போ சிம்பிள் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி நம்ம அகெயின் பை பண்ணி நம்ம அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் சப்ளையர் ஆப்ஷன்ஸில் அது வரும். ஓகேங்களா? ஸோ இது யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றதை நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் பல்ராம்னு ஆட் பண்ணேன். பல்ராம் எனக்கு எவ்வளோக்கு தராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு 400 தராருன்னு வச்சுக்கோமே. இதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ப்ரைஸ் 1, ப்ரைஸ் 2 இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எண்ட் யூஸருக்கு வைக்க போகிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு 700 சேல் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ செகண்ட் ப்ரைஸ் வந்து எப்படி ஆட் பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீலருக்கு விற்க போகிறோம்னா ஒரு 500 ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ எதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறதா தான் கொடுக்கலாம். ஸோ இதை இந்த ரேட்டுக்கு நம்ம விற்கிறதுனால என்ன கிடைக்குன்றத இங்கே கெயினாக போட்டுடுறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கு இவ்வளோ கெயின்ஸ் வந்து கிடைக்குன்ற மாதிரி இதில் தான் விஷயம். இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேரோடைய இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐகான்ஸை நம்ம இதில் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் நான் ஏதாவது ஒரு ஐகான்ஸ் வச்சுருந்தேன்னா அந்த ஐகானை கூட நம்ம இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சும்மா அதை இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இது இல்லை வீடியோ கேப்சர் எக்ஸாம்பிளுக்கு இதை ஆட் பண்ண நான். ஸோ இந்த கேட்டகரியில் இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே, இதை தான் நம்ம சேல் பண்ண போகிறோம் போது நம்ம சேல் பண்ணும்போது அந்த ப்ரைஸை வந்து நான் ஆட் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். அதாவது எப்படின்னா டோட்டல் காஸ்ட் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும், நம்ம எவ்வளோக்கு விற்போம், விற்றா நம்ம டோட்டலாக விற்றா நம்மளுக்கு என்ன கெயின் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு இதுவாக கொடுத்துரும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம இவ்வளோக்கு வாங்கணும், இவ்வளோக்கு சேல் பண்ண போகிறோம், இவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டேட் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அந்த லாஸ்ட் டேட்டுன்றதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா. ஸோ இப்படியே கூட எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க 1 இயர் பேக்கு. ஓகேவா. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு இதில் வந்து 1 மந்த்து பேக் ஒன்று இருக்குது, 1 இயர் பேக் இருக்குது. ஸோ 1 இயர்ன்றதை நம்ம 1ல் ஒயின் போட்டோன்னா ஞாபகம் இருக்கும்னா 1 இயர்னு போட்டுடுறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 1 இயர் பேக்கு, இது 1 மந்த் பேக்கு, இந்தமாரி எல்லாத்தையுமே நம்ம சடனாகவே வந்து குவான்டிட்டியாக கூட இருக்குன்னா குவான்டிட்டி நம்ம இங்கே கண்ட்ரோல் கொடுத்துட்டு நம்ம அதுமாரி குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா. அடுத்து வந்து கேட்டகரியில் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட், கஸ்டமர், எக்ஸ்பென்ஸ் 3 கேட்டகரியும் நம்ம பிரிச்சுக்கிறோம். இல்லை நியூவாக ஏதாவது ஒரு கேட்டகரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ சாஃப்ட்வேர்ஸே வந்து ஆட் பண்ண போகிறோன்னா இதில் நம்ம வந்து கேட்டகரிஸ் ஆட் பண்ணலாம். இதில் வந்து ட்ரைனிங் இருக்குது. ஸோ அந்தமாரி சாஃப்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங் அந்தமாரி இருக்குல்ல. ஸோ அந்தமாரி நீங்கள் கேட்டகரிஸை ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பர்ச்சேசிங் வந்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், பல்ராம்கிட்டேருந்து வாங்கினோம், பல்ராம்கிட்ட என்ன வாங்கணும், ஸோ என்ன விற்றோன்றதை நம்ம பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் நம்ம போட போகிறோம். அதாவது நம்ம வாங்குகிற இடத்துக்கான அந்த சப்ளையர் டீட்டெயில்ஸு, அவங்கள்ட்ட நம்ம என்ன வாங்கணும், எந்த டேட்டுக்கு வாங்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ரோல் பண்ணுறது பர்ச்சேஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அடுத்து வந்து எக்ஸ்பென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ்னு எடுத்துகிட்டேன். இப்போ டீ, ஸ்நாக்ஸு, ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பென்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிப்போர்ட்டை எடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெய்லி ரிப்போர்ட் இருக்குது, மந்த்லி ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட், சேல்ஸு, இன்வாய்ஸு, அதாவது இன்வாய்ஸ் நம்பரோடு எடுக்கிறது, இன்வாய்ஸ் ஐட்டம்ஸு, கேட்டகரி, இந்தமாரி எல்லாமே இருக்குது. பர்டிகுலராக நம்ம சேல்ஸ் பர்சன் வச்சுருக்கோம்னா அவங்க வந்து 1 மந்த்துக்கு அவங்க என்ன சேல் பண்ணாங்க, ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட்ஸும் நம்ம எடுக்க முடியும். ஸோ சேல்ஸ் பர்சனுமே இப்போ உதாரணத்துக்கு பிரவீன் குமார்னா அவர் என்ன சேல் பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நம்ம இது வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ். பிரவீன் குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை. ஸோ அந்தமாரி இப்போ ஜெய்தீப்னா டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நான் இதுவரை எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்வாய்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பெய்டு எது, அன்பெய்டு எவ்வளோ, ஸோ அன்பெய்டு என்ன இருக்குது, ஸோ அன்பெய்டு பண்ணது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இப்போ அன்பெய்டு வந்து ஒரே ஒரு அமௌண்ட்டு மட்டும் அன்பெய்டில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம ட்ரைனிங் இதில் வந்து ஒரு அன்பெய்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதேமாரி ஒன்றுமே இப்போ டெய்லி ரிப்போர்ட்ஸில் டிஸ்பிளே. ஸோ டெய்லி ரிப்போர்ட்ஸும் நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஸோ டுடே ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ டெய்லி ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி மட்டும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம டோட்டல் ரிப்போர்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாஃப்ட்வேரு, நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ எல்லா ப்ரொவிஷனுமே இதில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.